நல்லது நினைக்கக்கூடிய ஒரு மனசு கொண்ட ஒரு நபர்களாக இருப்பீங்க. அப்படிப்பட்ட நல்ல மனதுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு எப்படி தெரியுமா இருக்கும்? தீங்கு மட்டுமே கிடைக்கும். எப்பொழுதும் நீங்க மற்றவங்களுக்கு நல்லது செய்வீங்க. ஆனால் உங்களுக்கு திரும்ப கிடைப்பது தீங்காக மட்டுமே இருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சிக்கலாகவே இருக்கும். நீங்களும் எத்தனையோ நபர்கள் உதவி செய்து கொண்டிருப்பீங்க. ஆனால் யாராவது ஒருவர் நம்மளை புரிந்து கொண்டு நமக்கு ஏதாவது ஒண்ணு வேண்டுமோ என்று கேட்கக்கூடிய ஒரு மனிதர்களை இதுவரைக்கும் நான் என் வாழ்க்கையில சந்தித்ததே இல்லை என்ற ஒரு கஷ்டமும் ஒரு மனவேதனையும் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில யாருக்கும் கெடுதல் நினைக்காத ஒரு வாழ்க்கையைத்தான் நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டும் வருவீங்க. நான் நல்லா இருந்தா போதும், எல்லாரும் நல்லா இருக்கணும் என்ற ஒரு மனப்பான்மை உங்களுடைய அடையாளமாக இருக்கும். நீங்க கோவிலுக்கு போனா கூட கோவிலிடம் சாமியிடம் வேண்டினால் கூட நானும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். இந்த ஒரு முதல் வார்த்தையைத்தான் நீங்கள் சாமியிடம் வேண்டுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நல்ல ஒரு மனிதராக எப்பொழுதுமே நீங்க இருப்பீங்க. நல்ல ஒரு மனப்பான்மை கொண்ட ஒரு மனிதராகவும் எப்பொழுதுமே இருக்கக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நல்ல மனசு தாங்க உங்களுடைய வாழ்க்கையில பல துரோகங்களுக்கும் காரணமாக இருக்கும். இந்த துரோகங்களிலிருந்தும் உங்களால வெளியும் வர முடியாது. என்ன செய்வது என்று தெரியாமலும் நீங்களும் முழித்துக் கொண்டிருப்பீங்க. இந்த மாதிரி சில அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்கும். நீங்க யாரை முழுசா நம்புனீங்களோ அவங்களே பல முறை உங்களை காயப்படுத்தி இருப்பாங்க. அந்த காயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு மறக்க முடியாத காயங்களாக இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்க உயிருக்கு உயிராக பழகிய ஒருவர். எப்பொழுதுமே அவன் கூட தான் நீங்க இருப்பீங்க. அப்படிப்பட்ட நபர்களே உங்களுக்கு ஒரு துரோகம் பண்ணும் பொழுது அதை உங்களால மறக்க முடியாதுங்க. இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மனவேதனைகளை நிச்சயமா ஏற்படுத்தி இருக்கும். ஆனா அந்த மனவேதனைகள் உங்களுக்கு இன்னமும் இருந்து கொண்டுதான் இருக்கும். எத்தனையோ காலங்கள், எத்தனையோ மாதங்கள், எத்தனையோ வருடங்கள் ஆனாலும் நீங்க அந்த காயத்தை எப்பொழுதும் மறக்க மாட்டீங்க. நீங்க எப்பொழுதும் எதையும் மறக்காத ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. ஒரு நபரிடம் ஒரு நாள் பேசி அவர் ஒரு வருடம் வந்தால் கூட நீங்கள் அதே ஒரு நிலைமையில உங்களை மாற்றிக்கொள்ளாமல் அப்படியே நீங்க போய் பேசுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே அனைவருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். இன்னமும் நீங்க இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான இந்த துரோகங்களை பார்த்தோம் அப்படின்னா அது மிகவும் ஒரு உண்மை கதை மாதிரியே இருக்குங்க. நான் இப்ப கூறுகிறேன், இந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வழியாக நீங்க கூறுங்க. இந்த 5 விஷயங்கள். முதல் விஷயம் என்ன தெரியுமா? நண்பர்களினால் துரோகம். உங்களோட நெருக்கமாக இருந்த ஒருவரை உங்களுடைய ரகசியங்களை மற்றவங்களிடம் சொல்லி உங்களை அவமானப்படுத்தி இருப்பார். ஆனா நீங்க அந்த நபரிடம் கூறும் பொழுது இந்த ஒரு ரகசியத்தை யாரிடமும் கூறாத அப்படின்னு கூறிதான் சில நபரிடம் உங்களுடைய ரகசியங்களை நீங்க வெளி கூறியிருப்பீங்க. ஆனா அந்த ஒரு நபர்கள் விளையாட்டுத்தனமாக பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது உங்களை கலாய்க்கிறேன் அப்படிங்கிற பேர்ல உங்களுடைய ரகசியங்களை கூட்டத்துல போட்டு வடித்திருப்பார். இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு மனவேதனையை கொடுத்திருக்கும். இனிமேல் யாரையும் நம்பக்கூடாது, நம்பி எந்த விதமான ரகசியங்களையும் கூறக்கூடாது என்று நீங்கள் உங்களையே நீங்க திட்டிக் கொண்டு இருந்த தருணங்கள் எல்லாம் நிச்சயமாக இருக்கும். இரண்டாவதாக என்ன தெரியுமா? உறவினரால ஒரு துரோகம். நீங்க உதவி செய்த குடும்பத்துல ஒரு நபர் தேவையான நேரத்துல உங்களை விட்டு விலகி இருப்பார். உங்களுக்குன்னு சில தேவைகளோ சில பணமோ தேவைப்படும். இந்த ஒரு நேரத்துல அவரை நீங்க கான்டாக்டும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அவர் உங்களிடம் வாங்கிய பணத்தையும் கொடுக்காமல் இருப்பார். இதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு துரோகத்தையே கொடுத்திருக்கும். மூன்றாவது நபராக இருப்பது காதல்ல துரோகம். உங்களுக்கு எல்லா வாழ்க்கையிலையும் துரோகங்கள் மட்டும்தாங்க ஏற்படுது. பண துரோகம், வாழ்க்கையில துரோகம், நண்பர்கள் மூலமாக துரோகம், அடுத்ததா காதல் வாழ்க்கையில துரோகம். நீங்க முழு மனசோடு காதலித்த ஒருவர் ஆணோ பெண்ணோ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். காதல் என்பது யார் மீது வேண்டுமானாலும் வரும் அல்லவா? அதனால இந்த மிதுனம் ராசி, கடகம், இந்த மிதுனம் ராசி ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் சரி, முழு மனதுடன் நீங்க காதலித்த ஒருவர் உங்களுடைய உணர்வுகளை மதிக்காம வேறு வழியில சென்றிருப்பார். ஆனா அவர் ஏன் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து வேறொரு வழியில போறாரு, எதனால அவர் போனாரு என்று யாருக்குமே தெரியாது. இதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு கஷ்டங்களை கொடுத்திருக்கும். நான்காவதா இருப்பது என்ன தெரியுமா? வேலை வாய்ப்புகள்லையும் துரோகங்கள் ஏற்பட்டிருக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு கூட உங்களுடைய அருகில் இருந்தவரால் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கும். உங்க அருகில இருக்கக்கூடிய ஒரு நபர் உங்களுக்குன்னு வந்த வாய்ப்பை அவங்க எடுத்திருப்பாங்க. நீங்களும் சரியான வேலை பார்த்திருப்பீங்க, கடினமான ஒரு உழைப்பையும் போட்டிருப்பீங்க. ஆனா அந்த ஒரு வாய்ப்பு கிடைத்ததல்லவா, அந்த ஒரு நபரை விடவும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே நீங்க இருப்பீங்க. ஆனா அந்த ஒரு மனிதர்களே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பாங்க. இதனால மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சிக்கல்கள் நிச்சயமா ஏற்பட்டிருக்கும். ஐந்தாவது இருப்பது நம்பிக்கையில துரோகம். இந்த ஒரு நபர் என்னை எப்போதும் விட்டு போக மாட்டார் என்று நினைத்த ஒருவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நாள் காரணமே இல்லாம தூரமா போயிருப்பார். ஆனா அவர் ஏன் தூரமா போனார் அப்படின்னு உங்களுக்கு கூட இத்தனை நாட்கள் ஆகியும் தெரியாமல் இருக்கும். இந்த மாதிரி கஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா ஏற்பட்டிருக்கும்.
நீங்க எப்போதுமே சிரித்த முகத்துடன் வாழக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. ஆனா அந்த ஒரு சிரிப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய காயங்கள் யாருக்கும் தெரியாத காயங்களாக இருக்கும். ஒரு உண்மை சம்பவம் போல எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா, ஒரு நாள் நீங்க மிகவும் கஷ்டத்துல இருந்த நேரத்துல கூட வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாம வெளியில நீங்க சிரித்தபடி பேசிக் கொண்டிருந்த தருணங்கள் எல்லாம் நிச்சயமாக இருக்கும். ஆனா இரவு நேரத்துல யாரும் இல்லாத ஒரு இடத்துல அமைதியாக நீங்க உடைந்து அழுகுவீங்க. எவ்வளவுதான் உங்களுடைய கண்களை நீங்க கட்டுப்படுத்தினாலும் கண்கள்ல இருந்து வரக்கூடிய கண்ணீரை உங்களால கட்டுப்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட இரவு நேர வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க. இந்த ஒரு சிரிப்பு ஒரு முகமூடி மாதிரி தான் நீங்கள் அணிந்து கொண்டும் இருப்பீங்க. ஒரு நாள் எல்லாம் சரியாகிரும் என்ற ஒரு நம்பிக்கையில தாங்க நீங்க இன்னமும் வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க. ஆனா அந்த ஒரு நம்பிக்கைக்குள்ள மறைந்திருக்கக்கூடிய வேதனை மிகவும் ஒரு பெரியதா இருக்கும். நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கையும் இன்னும் கிடைக்காமலும் உங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை நிச்சயமா கொடுத்து கொண்டும் இருக்கும். நீங்க நம்பியவங்க கொடுத்த காயங்களும், நீங்க மட்டும் ஏன் இவ்வளவு தாங்க வேண்டும் அப்படிங்கிற கேள்வியும், இந்த மூன்றும் தாங்க உங்களை நசுக்கி கொண்டே இருக்கும். எந்த விதமான பிரச்சனைகளிலும் இருந்து உங்களை காப்பாத்தாம அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு தேவையில்லாத சிக்கல்களையும் கொடுத்திருக்கும். இந்த மாதிரி அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். ஆனா இதுவரைக்கும் நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்பதை பற்றி அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான திருப்பம் ஆரம்பமாகும். இந்த ஒரு திருப்பத்தினால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாகவும் மாறும். நீங்கள் எதிர்பார்க்காத மாற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா கிடைக்கும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, நீங்க காத்திருந்த சில குழப்பங்களுக்கு தீர்வானது கிடைக்கும். இந்த தீர்வினால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். நீங்க நினைத்த சில விஷயங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக கிடைக்கும். அந்த விஷயங்கள் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாகவும் இருக்கும். உங்களுடைய மனசுக்குள்ள இருந்த 2 பெரிய குழப்பங்கள் உண்டு. நான் யாரை நம்பணும்? என்னுடைய பாதை சரியா? இந்த 2 கேள்விகளுக்கு மெதுவாக உங்களுக்கு பதிலானது கிடைக்கும். ஆனா உங்களுக்கு இதற்கான பதிலானது நிச்சயமாக கிடைக்கும். ஆனா இந்த ஒரு நேரத்துல கிடைக்காது. வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு பொறுமையாக கிடைக்கும். பொறுமையாக கிடைத்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கை நிலையை மாற்றக்கூடிய ஒரு விஷயமாக நிச்சயமாக இருக்கும். எனவே இதனை பார்த்து நீங்க ஆச்சரியப்படுவீங்க, பெருமைப்படுவீங்க. அப்படிப்பட்ட சில விஷயங்களாக இது நிச்சயமாக இருக்கும். ஆனா இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு மாற்றத்திற்கான ஒரு நாளாக இருக்கும். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய தொடக்கத்தை தொடங்க ஆரம்பிப்பீங்க. ஒரு புதிய மாற்றங்கள்ல 3 முக்கியமான மாற்றங்கள் நிச்சயமா நடக்கும். அந்த மாற்றங்கள் என்ன தெரியுமா? உங்களுடைய சிந்தனையில ஒரு மாற்றமானது ஏற்படும். நீங்க உங்களை முதல்ல மதிக்க ஆரம்பிப்பீங்க. இதுவரை உங்களை நீங்க மதிக்காம மற்றவங்கள மட்டுமே மதித்து கொண்டு நீங்க வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு மதிப்பு அப்படிங்கிறது கிடைக்காமலே இருக்கும். ஆனா வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு மதிப்புனா என்ன? நம்மளை மதிக்கணும். அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு நம்ம மதிப்பை கொடுக்கணும் என்பதை நீங்க இத்தனை நாட்களுக்கு அப்புறம், இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் நீங்க உணர்ந்திருப்பீங்க. உங்களுடைய உங்க சுற்றத்திலேயும் ஒரு மாற்றமானது ஏற்பட்டிருக்கும். உங்களை உண்மையாக நேசிப்பவங்களை மட்டும் நீங்க வைத்துக் கொள்வீங்க. போலியான நபர்களை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய பழக்கத்தை அப்படி நிறுத்த ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரி ஒரு செயலையும் நீங்க செய்ய ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பாதையில ஒரு மாற்றமானது உண்டாகும். நீங்க விரும்பிய ஒரு துறையில ஒரு முன்னேற்றத்தை உங்களால அடைய முடியும். அந்த ஒரு முன்னேற்றத்தின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாகவும் இருக்கும். உங்களுடைய திறமைகள் இதுவரை மறைந்து கிடந்திருக்கும். ஆனால் இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல இந்த ஒரு நேரத்துல அது அனைத்துமே உங்களுக்கு வெளிவரத் தொடங்கும். நீங்க பேசக்கூடிய திறன் கொண்ட ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே இருக்கீங்க. யோசிக்கக்கூடிய திறனும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். சமாளிக்கக்கூடிய திறனும் கூட நிச்சயமாக இருக்குங்க. யாராவது கேள்வி கேட்டாலும் சரி, எந்த விதமான தொழிலை செய்யணும்னாலும் சரி, எதையாவது ஒண்ணு யோசிக்கணும் அப்படின்னாலும் சரி, இந்த மாதிரி எல்லா விதமான திறமைகளும் இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே நீங்க இருப்பீங்க. மற்றவங்க உங்களை வேறொரு பார்வையில பார்க்க ஆரம்பிப்பாங்க. இதுவரைக்கும் உங்களை கேவலமாக பார்த்த நபர்கள் கூட இந்த ஒரு நேரத்துல உங்களை பெருமையா பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்கும். எனவே மிதுனம் ராசி அன்பர்களை, உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கும். அந்த காரணத்திற்காக மட்டுமே எல்லா விதமான கஷ்டங்களையும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில அனுபவித்துக் கொண்டு இருந்திருப்பீங்க. இது உங்களை உடைப்பதற்காக நடந்தது கிடையாது. அதை முதல்ல நீங்க புரிந்து கொள்ளணும். உங்களை உருவாக்குவதற்காக மட்டுமே இந்த மாதிரி சில அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்கும். நீங்க இவ்வளவு நாள் தாங்கியது வீண் போகாது. இனிமேல் இது உங்களுடைய வாழ்க்கையில மெதுவான ஒரு சரியான ஒரு பாதையில உங்களை செல்ல வைத்து நீங்க எதிர்பார்த்த ஒரு அமைதியையும் மதிப்பையும் உங்களுக்கு திரும்பவும் கிடைக்க வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையைத்தான் நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டும் இருந்தீங்க. இனிமேலும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையைத்தான் வாழவும் போறீங்க. இனி நீங்க நடிப்பதற்கான நேரமானது உங்களுக்கு இருக்காது.
நீங்க உண்மையா வாழ ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய சிரிப்புக்கு இனிமேல் காயம் என்பது உங்களுக்கு மறையாமல் இருக்கும். இது ஒரு உண்மையான ஒரு சந்தோஷத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கை நிலை நிச்சயமாக மாறும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடக்குமா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு செயலை மட்டும் நீங்க நல்லது நினைக்கக்கூடிய ஒரு மனசு கொண்ட ஒரு நபர்களாக இருப்பீங்க. அப்படிப்பட்ட நல்ல மனதுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு எப்படி தெரியுமா இருக்கும்? தீங்கு மட்டுமே கிடைக்கும். எப்பொழுதும் நீங்க மற்றவங்களுக்கு நல்லது செய்வீங்க. ஆனால் உங்களுக்கு திரும்ப கிடைப்பது தீங்காக மட்டுமே இருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சிக்கலாகவே இருக்கும். நீங்களும் எத்தனையோ நபர்கள் உதவி செய்து கொண்டிருப்பீங்க. ஆனால் யாராவது ஒருவர் நம்மளை புரிந்து கொண்டு நமக்கு ஏதாவது ஒண்ணு வேண்டுமோ என்று கேட்கக்கூடிய ஒரு மனிதர்களை இதுவரைக்கும் நான் என் வாழ்க்கையில சந்தித்ததே இல்லை என்ற ஒரு கஷ்டமும் ஒரு மனவேதனையும் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில யாருக்கும் கெடுதல் நினைக்காத ஒரு வாழ்க்கையைத்தான் நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டும் வருவீங்க. நான் நல்லா இருந்தா போதும், எல்லாரும் நல்லா இருக்கணும் என்ற ஒரு மனப்பான்மை உங்களுடைய அடையாளமாக இருக்கும். நீங்க கோவிலுக்கு போனா கூட கோவிலிடம் சாமியிடம் வேண்டினால் கூட நானும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். இந்த ஒரு முதல் வார்த்தையைத்தான் நீங்கள் சாமியிடம் வேண்டுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நல்ல ஒரு மனிதராக எப்பொழுதுமே நீங்க இருப்பீங்க. நல்ல ஒரு மனப்பான்மை கொண்ட ஒரு மனிதராகவும் எப்பொழுதுமே இருக்கக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நல்ல மனசு தாங்க உங்களுடைய வாழ்க்கையில பல துரோகங்களுக்கும் காரணமாக இருக்கும். இந்த துரோகங்களிலிருந்தும் உங்களால வெளியும் வர முடியாது. என்ன செய்வது என்று தெரியாமலும் நீங்களும் முழித்துக் கொண்டிருப்பீங்க. இந்த மாதிரி சில அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்கும். நீங்க யார முழுசா நம்புனீங்களோ அவங்களே பல முறை உங்களை காயப்படுத்தி இருப்பாங்க. அந்த காயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு மறக்க முடியாத காயங்களாக இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்க உயிருக்கு உயிராக பழகிய ஒருவர். எப்பொழுதுமே அவங்க கூட தான் நீங்க இருப்பீங்க. அப்படிப்பட்ட நபர்களே உங்களுக்கு ஒரு துரோகம் பண்ணும் பொழுது அதை உங்களால மறக்க முடியாதுங்க. இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மனவேதனைகளை நிச்சயமா ஏற்படுத்தி இருக்கும். ஆனா அந்த மனவேதனைகள் உங்களுக்கு இன்னமும் இருந்து கொண்டுதான் இருக்கும். எத்தனையோ காலங்கள், எத்தனையோ மாதங்கள், எத்தனையோ வருடங்கள் ஆனாலும் நீங்க அந்த காயத்தை எப்பொழுதும் மறக்க மாட்டீங்க. நீங்க எப்பொழுதும் எதையும் மறக்காத ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. ஒரு நபரிடம் ஒரு நாள் பேசி அவர் ஒரு வருடம் வந்தால் கூட நீங்கள் அதே ஒரு நிலைமையில உங்களை மாற்றிக்கொள்ளாமல் அப்படியே நீங்க போய் பேசுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே அனைவருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். இன்னமும் நீங்க இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான இந்த துரோகங்களை பார்த்தோம் அப்படின்னா அது மிகவும் ஒரு உண்மை கதை மாதிரியே இருக்குங்க. நான் இப்ப கூறுகிறேன், இந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக நீங்க கூறுங்க. இந்த 5 விஷயங்கள். முதல் விஷயம் என்ன தெரியுமா? நண்பர்களினால் துரோகம். உங்களோட நெருக்கமாக இருந்த ஒருவரை உங்களுடைய ரகசியங்களை மற்றவங்களிடம் சொல்லி உங்களை அவமானப்படுத்தி இருப்பார். ஆனா நீங்க அந்த நபரிடம் கூறும் பொழுது இந்த ஒரு ரகசியத்தை யாரிடமும் கூறாத அப்படின்னு கூறிதான் சில நபரிடம் உங்களுடைய ரகசியங்களை நீங்க வெளி கூறியிருப்பீங்க. ஆனா அந்த ஒரு நபர்கள் விளையாட்டுத்தனமாக பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது உங்களை கலாய்க்கிறேன் அப்படிங்கிற பேர்ல உங்களுடைய ரகசியங்களை கூட்டத்துல போட்டு வடித்திருப்பார். இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு மனவேதனையை கொடுத்திருக்கும். இனிமேல் யாரையும் நம்பக்கூடாது, நம்பி எந்த விதமான ரகசியங்களையும் கூறக்கூடாது என்று நீங்கள் உங்களையே நீங்க திட்டிக் கொண்டு இருந்த தருணங்கள் எல்லாம் நிச்சயமாக இருக்கும்.